பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுகவின் பொதுச் செயலர் தினகரன் கவர்னர் மாளிகைக்கு நேற்று இரவு சென்றார். கவர்னர் ராஜேந்திர அர்லேகரை சந்தித்து தன் கட்சி எம்எல்ஏவான காமராஜ் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முதல்வராக ஆதரவளித்து கையெழுத்திட்டு அளித்த கடிதத்தை வழங்கினார். இப்போது அவரை காணவில்லை என்றும் தெரிவித்தார். To form the government. This letter, see, even Kamaraj, our MLA also has signed it. He signed it and sent it through my secretary just now. And when I saw in the TV, I got shocked because there was some other letter, maybe a forgery letter, or maybe show me the letter. It may be a horse trading. And I called him. I was not able to reach him also. Your MLA? Yes, MLA. My MLA. This is my signature. I am General Secretary, AMK, and he is our MLA. I have given the support to Mr. Pallichani. For that he is staying there along with other friends. So he signed the letter around 6:30 and sent it here. When I saw on the TV that he has supported, our party has supported Vijay, I got shocked. So I got appointment with the governor and I have submitted the letter to the honorable governor and I told him to investigate. And I feel it is forgery or it is horse trading. Are you suspecting horse trading that your MLA has gone rogue and supported TVK? No. It's horse trading. Okay. Or the letter should be forgery. So it should be investigated. See, this kind of mockery of the thing we should not allow. No? But has the governor said he's received a letter indicating that your MLA is supporting TVK? Only he didn't mention anything, but he said I will investigate. Okay, done. Thank you, sir. தவேக தரப்பில் ஆட்சி அமைக்க அழைக்கும்படி கோரி வழங்கப்பட்ட கடிதத்தில் அமமுக எம்எல்ஏ பெயரும் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. தினகரன் வந்து சென்ற சில மணி நேரத்தில் தவேக தரப்பில் பரபரப்பு வீடியோ ஒன்று வெளியானது. அமமுக எம்எல்ஏ காமராஜ் தன் முழு சுய நினைவுடன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கடிதம் எழுதிய வீடியோ இது. டிடிவி தினகரன் முழு ஒப்புதலுடன் இது நடந்தது. கடிதம் எழுதவில்லை என்பது முழு பொய். தினகரன் தவறான தகவல் பரப்புகிறார். யாருடனும் பேரம் பேச தேவையில்லை என தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது. இதையடுத்து நள்ளிரவில் மீண்டும் டிடிவி தினகரன் கவர்னர் மாளிகைக்கு வந்தார். அப்போது அவரது காரில் காணாமல் போனதாக கூறப்பட்ட எம்எல்ஏ காமராஜ் வந்திருந்தார். தவேக தரப்பில் மோசடி நடந்துள்ளதாக புகார் அளித்தனர். யார் சொல்வது உண்மை? காணாமல் போனவர் அடுத்த சந்திப்பில் வந்தது எப்படி என பல கட்ட கேள்விகள் எழுந்துள்ளது. எப்படிங்க கவர்னர் மாளிகை செக்ரட்டரி பேசுறாங்க எங்கள்கிட்ட. ஆமாம், எப்படி அரை மணி நேரத்தில் தான் பாண்டிச்சேரி வந்துட்டு சொன்னேன். பாண்டிச்சேரி வந்துட்டு சொன்னேன். இது மணி மத்தியானம் சாயந்தரம் 6 மணிக்கு செக்ரட்டரி பேசினார். 18 நேரம் அட்வொகேட் அழைச்சிட்டு போய் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட கேட்டுக்கிட்டு இது என்ன பண்ணலாம், எப்படி லீகலாக கொண்டு போகலான்னு கேட்டுக்கிட்டு வந்துருக்குறோம். அதுக்குள்ளே இது யார் கண்டக்ட் பண்ணால் ஒரு ஃபோனை 2-3 ஃபோன் வச்சுருக்கிறேன். இது ஆண்ட்ராய்டு. இதில் வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எடுக்க முடியாது. இதில் வாட்ஸ்அப் எடுக்க முடியுமா? இது ஆண்ட்ராய்டு ஃபோன் அது. அதனால் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஃபோன் போட்டுட்டேன். இந்த நம்பரில் தான் சார் பேசுகிறார் செக்ரட்டரி. 98424260. கரெக்டுங்களா? நான் என்ன சொல்கிறேன், ஒரிஜினலாக பாருங்க. ஒரிஜினல் தான் ஒரிஜினல் கொடுக்க வேண்டியதானே. ஒரிஜினல் தான் கவர்னரை கொடுத்துட்டு கவர்னரை பார்த்துட்டு டிடிவி சார் வெளியே வரும்போது எம்எல்ஏவை நான் ரீச் பண்ண முடியல, எங்கே இருக்காருன்னு தெரியல, அப்ஸ்காண்ட் ஆகிட்டு. ஆமாம், இது மாதிரி டிவியில் வந்தது பிறகு நானே தொடர்பு கொள்கிறேன் அட்வொகேட்டை. நேராக அட்வொகேட் ஜெனரல் தான் அழைச்சிட்டு போகிறோம். இது மாதிரி இருக்க என்ன பண்ணலாம், தலைவர் கவனத்தை கொண்டு போங்க, இமீடியட்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இமீடியட்டாக கவர்னர்கிட்ட போங்க, பிரசன்ஸ் ஆஃப் கவர்னர் நேராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பேர் நேராக எக்ஸ்பிளைன் பண்ணி இது தபால் எழுதி கொடுத்துருக்கேன். இது நான் எழுதி கொடுத்தது. என்ன விருப்பம்?
நோ 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 அவங்கள்ட்ட தான் கோரமே இல்லைங்க. மெஜாரிட்டி இல்லாமல் எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும்? முரண்பாடு ஏற்படுதா நீங்கள் நீங்க சொல்றதுல? கிடையாது. யார் சொல்லும்போது நீங்க போன் எடுக்கல அப்படிங்கறாங்க. இப்போ நீங்க போன் வரவே இல்லங்கறீங்க. இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன், இந்த ஃபோன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன வாட்ஸ்அப்லலாம் அடிச்சிருக்கிறாங்க? யார்கிட்ட சார் தெரிஞ்சா சாருக்கு வந்துடுவாரு. சார் இல்லை சார் இல்லை பொறுங்க சார் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தெரிஞ்சோடனே கவர்னர் வந்துட்டாரு, இது மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் டைரக்டாக வந்துட்டாரு. சரிங்களா? சரி. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க டிடிவி தினகரன் கிண்டி போலீசில் புகார் அளித்தும் சென்றார்.